நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். என்ன பார்வதி, இன்னும் தூங்கலையா? நீ ஏன் வெளியே நின்னுட்டு இருக்க? துளசி அன்னைக்கிட்ட மீனாட்சி ஏதோ தனியா பேசணும்னு சொன்னா, அதான் நான் வெளியே வந்துட்டேன். ஆமா, அப்படியே இந்த மதுரை மீனாட்சி பெரிய சிதம்பரம் ரகசியம் பேச போறா. ரகசியமா பெரிய ரகசியம் பேசுறானாம். ஆமா, நீ சாப்பிட்டியா? பார்வதி, உன்னை சாப்பிட்டியான்னு தானே கேட்டேன், சமைச்சு கொடு நான் கேட்டேன். ஏன் இதுக்கே பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? இல்ல மாமா, இந்த வார்த்தைலாம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் காதுல கேக்குது. அதுவும் நீங்க மட்டும்தான் அடிக்கடி அக்கறையா என்கிட்ட பேசுறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சரி, நான் உனக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். கண்ணை மூடி கையை நீட்டு. என்ன மாமா? கண்ணை மூடி கையை நீட்டுன்னு சொல்றேன்ல. மாமா, இது எப்படி? உன் கொலுசேதான். நீ முதல்ல பலூனை துரத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ 10 கிலோ மைதா மாவு என் மேல கொட்டுச்சுல, அன்னைக்கு கலண்டு விழுந்ததுதான். என்ன, அன்னைக்கு ரேட்டுக்கு 1 கிலோ மைதா மாவை 67 ரூபான்னு வச்சாலும் 10 கிலோ 670 ரூபா வேஸ்டா போச்சு. என்ன பண்றது? பார்வதி, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். எது கண் கலங்குற? அந்த 670 ரூபாலாம் உன்ட்ட நான் கேட்க மாட்டேன். அதல்ல மாமா, இது என் அம்மாவோட கொலுசு. அவங்க ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது இது ஒண்ணு மட்டும்தான். இது காணாம போனதுல இருந்து நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நமக்குள்ள எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? மாமா, நான் உடனே போய் இன்னொரு கொலுசையும் எடுத்து போட்டுட்டு வரேன். அப்பதான் என் அம்மா என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். யோசிச்சு பார்க்க மாட்டியா? எப்பவுமே இந்த மாதிரி அமைதியா. அறிவில உன்னை வெளியே தானே இருக்க சொன்ன. கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம நீ பாட்டுக்கு உள்ள வர. ஐயோ சாரி மீனாட்சி, நான் மறந்துட்டேன். வேற ஏதோ ஒரு ஞாபகத்துல தான். ஏச்சே வாய் மூடு. படிச்சவ தானே நீ. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரிஞ்சுக்க தெரியாது. மீனாட்சி, தப்புதான். நான் வேற ஒரு எமோஷன்ல டக்குன்னு உள்ள வந்துட்டேன். இந்த ஆக்டிங் எல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. நீ எதுக்கு இப்ப இங்க வந்தனே எனக்கு நல்லாவே தெரியும். நீ தெரியாமலாம் ஒன்னும் வரல. நாங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். மீனாட்சி, என்ன இது பேச்சு? வீட்டுக்கு வந்த பொண்ணு கிட்ட இப்படிதான் பேசுவியா? அக்கா, நீ என்னக்கா இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இவ என்ன நமக்கு சொந்தமா இல்ல பந்தமா? மீனாட்சி, என்னது வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? நீ முதல்ல ஒரு ரூமுக்கு போ. உன்கிட்ட தான் சொல்றேன், ஒரு ரூமுக்கு போ. முதல்ல இவளை இங்க இருந்து ஹாஸ்டலுக்கு துரத்தணும். நீ எதுவும் மனசுல வச்சுக்காதமா. அவ பேச்சே இப்படிதான். எங்க வீட்ல அவ மட்டும் ஒரு தினுசாதான் இருப்பா. ஆமாம் பார்வதி, என் அக்கா சொல்றது கரெக்டு தான். நாமெல்லாம் பிறக்கும்போது அழுதுகிட்டே பிறந்தோம்ல, ஆனா இவ பிறக்கும்போது மட்டும் கத்திக்கிட்டே பிறந்தாலாம். ஆஸ்பத்திரியில எல்லாரும் அலாரம் தான் அடிச்சிருச்சோன்னு பதறி அடிச்சு வந்து பார்த்ததா எங்க அம்மா எங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. இங்க பாரு, அவ பேசினது எதையும் நீ மண்டையில ஏத்திக்காம நிம்மதியா படுத்து தூங்கு.
பார்வதி, ஐயோ இப்படி அனலா கொதிக்குது. பார்வதி, பார்வதி, இங்க பாரு, எந்திரிமா. அத்தை, எந்திரி. பாரு. அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சு? என்னடா உடம்புலாம் இப்படி காய்ச்சல் அடிக்குது? அது ஒண்ணும் இல்ல, லேசா காய்ச்சல் அடிக்குது, அவ்வளவுதான். என்னடா இப்படி கொதிக்குது? லேசாங்கறா. அத்தை, ஒண்ணும் இல்ல அத்தை. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் அத்தை. மாத்திரை போடாம எப்படி சரியாகும்? மீனாட்சி, 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 மீனாட்சி. சரியாயிடும் அத்தை. மாத்திரை போட்டா சரியாயிடும். என்னன்னு எதுக்கு இப்ப என் பேரை ஏலம் போட்டுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, பார்வதிக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. நீ மெடிக்கலுக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துறியா? இங்க பாரு, நம்ம கோபால் என்ன காலையிலே கடை திறந்துருப்பாரு. அதனால நீ பார்வதியோட வயசை சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வா. நான் கடைக்கு போய் இவ சாப்பிடுறதுக்கு பண்ணு எடுத்துட்டு வரமா. என்ன பார்த்தா என்ன உங்க எல்லாருக்கும் வேலைக்காரி மாதிரி தெரியுதா? அவளுக்கு காய்ச்சல்னா அவளை போய் மாத்திரை வாங்கி போட சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்ன போய் வாங்க சொல்றீங்க? வாயை உடைச்சு வசமா தேய்ச்சி விட்டுருவேன் பாத்துக்க. ஏடி பேச்சு இது? ஒருத்திக்கு உடம்பு முடியாம இருக்கும்போது இப்படிதான் பேசுவாங்களா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வர வர உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா தான் போய்கிட்டு இருக்க. என்ன நீ எது செஞ்சாலும் பொம்பளை பிள்ளை தானே பேசிட்டு போட்டுன்னு விட்டுருவாங்கன்னு நினைச்சியா? கம்பிய காய வச்சு நாக்குல சூடு வச்சிருவேன் பாத்துக்க. ஆளு பாரு. ஆமா, நீ எதுக்காக இப்ப கோவப்படுற? அது மீனாட்சி சொல்ற விதத்துல சொன்னா போயிட்டு வருவாமா. மீனாட்சி, நம்மள நம்பி வந்தவங்கள நம்ம நல்லா பாத்துக்கிட்டாதான் நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள நல்லா பாத்துப்பான். போமா, போய் மாத்திரை வாங்கிட்டு வரியா? என்னையே வேலை வாங்க வைக்கிறியா? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். மா, எனக்கு தெரிஞ்சு புது இடம், தண்ணி சேராம தான் காய்ச்சல் வந்திருக்கும். நான் போய் இந்த துணியை துவைச்சு போட்டு வரேன். அவ சொல்றதும் சரிதான். நான் போய் கஷாயம் போடுறேன். மீனாட்சி மாத்திரை வாங்கிட்டு வரட்டும். என்ன அத சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிமா, சரியாயிடும். சரிம்மா, நான் போய் கடையை திறந்துட்டு 2 பண்ணு எடுத்துட்டு வரேன் சாப்பிடுறதுக்கு. சரிம்மா, நான் போய் கஷாயம் ரெடி பண்றேன். மாமா, காஃபி இந்தாங்க. அண்ணி, அப்பா, நைட்டு கணக்கு பார்த்துட்டு அந்த நோட்டை எங்கப்பா வச்சிருக்கீங்க? ஐயோ, நானும் கணக்கு முடிக்கலடா, உள்ளதான் வச்சிருக்கேன், அப்புறம் எடுத்து காஃபி கொடுக்குறேன். எடுத்துக்கோங்க. சரிப்பா. தர்மா, இவ எங்கடா? இன்னும் ஆளையே காணோம். மாத்திரை தானே வாங்க போனா? மெடிக்கல் திறக்க கொஞ்சம் லேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்துருவாமா? இதோ வரா பாரு. இதோ வந்துட்டா. இந்தா புடி. ஏண்டி, இங்க இருக்கிற மெடிக்கலுக்கு போயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? மெடிக்கல் பக்கத்துல இருக்குன்னா உனக்காக 24 மணி நேரமும் திறந்து வச்சுட்டா இருப்பாங்க. எப்ப ஓபன் பண்றாங்களோ அப்பதான் வாங்கிட்டு வர முடியும். இந்த வாய்க்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. இரு, ஒரு நாள் அப்படியே வச்சு தச்சறேன். பார்வதி, பார்வதி, இதோ வரேன் அத்தை. இந்தாம்மா, மாத்திரை போட்டுக்கோ. வெறும் வயித்துல போடக்கூடாது. இந்த காஃபியை 2 வாய் குடிச்சிட்டு அப்புறம் போட்டுக்கோ. இந்தாம்மா, இந்த மாத்திரை போட்டுக்கோ. குடு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு பார்வதி. சரியா போகலனா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துருவோம். இதுலயே சரியாயிடும் அத்தை. முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. மீனாட்சி, ஏய் வா ரேவதி. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, என்னம்மா கொஞ்ச நாள் ஆளையே காணோம்? பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போறாங்க. நான் தான் கூட இருந்து பாத்துக்கிறேன். அதான் முன்னாடி மாதிரி வர முடியல. அம்மா, புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். இவங்க தானே அது? ஆமா, இவதான். பேரு பார்வதி. ஏண்டி, நீ என்ன பார்க்க வந்தியா இல்ல எங்க அம்மாவை பார்க்க வந்தியா? வந்ததுல இருந்து அவங்க கிட்டயே பேசிட்டு இருக்க. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் உங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு போக தான் வந்திருக்கேன்.
அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயமா? அம்மா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன முறை வேணும், எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா இவங்க உங்க வீட்ல இருக்கிறத வச்சு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்கம்மா. யாரு என்ன பேசிக்கிறாங்க? அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு விவரமா சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குமா. ஆனா இங்க கல்யாணம் ஆகாத 2 பசங்க இருக்கிற வீட்ல புதுசா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு எல்லாரும் ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, ராஜதுரம் அம்மாக்கு வேற குழந்தை இல்லையா, அதனால இந்த பொண்ணை வச்சு ரொம்ப மட்டமா பேசுறாங்கம்மா. எவடி அப்படி சொன்னது? இவ குமரேச அண்ணனோட பொண்ணு. நாங்க இவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுனால யாருக்கு வலிக்குது? ட்ராக் மாறுதே. ஐயோ அம்மா, நான் வெளியே பேசிக்கிட்டதை தாம்மா சொன்னேன். நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? பின்ன கோபப்படாம என்ன பண்ண சொல்ற? எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க. நாங்க அதை கேட்டுட்டு அமைதியா இருக்கணுமா? எவன் பேசுறான்னு மட்டும் சொல்லு. இன்னைக்கு அவங்களை 2ல 1 பாக்குறேன். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.